நேற்று இரவு ஃபுல்லாக நீங்கள் நேசிக்கிற இந்த பர்சன், உங்களை நேசிக்கிற இந்த பர்சன் உங்களை பற்றியே நினச்சிட்ருக்காங்க. அவங்களோட ஆத்மா உங்களுக்கு ஏன் தான் சுற்றிட்டுருக்கு. இட்ஸ் லைக் அவங்க மனசு உங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க உங்களை தனிமையில் விட்டுருக்காங்க. நீங்கள் தனிமையில் இருக்கீங்க, அவங்களோட இல்லை. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த அழகான தருணங்கள் அதுதான் அவங்க மனசில் வந்து இப்போ அலமோதிட்டுருக்கு. அதை பற்றி தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களோட ஹையர் செல்ஃப் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்க இந்த சேனல் மெசேஜஸ் மூலம்னு பார்க்க போகிறோம். அதே சமயம் ரொம்ப டீப் ஃபீலிங் இருக்குது. ரொம்ப ரொம்ப பேஷனேட் லவ் இங்கே இருக்குது. இந்த லவ் இருந்தபோதும் அவங்க ஏன் உங்களை விட்டுட்டு தனியாக இருக்காங்க, ஏன் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இமேஜின் ஆல் அன்வான்டட் தாட்ஸ் டிசால்வ் இன்டு லைட், கிரியேட்டிங் ரூம் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் ஃபார் யுவர் லைஃப். மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா தேவையில்லாத எண்ணங்களையும் விட்டுருங்க. எதனால் பிரிஞ்சிருக்காங்க, என்ன பிரச்சனை, பேசி தீர்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். காதல்னு வந்துருச்சு அப்படின்னா அதில் சரி தவறு அப்படிங்கிற கான்செப்டே இல்லை அப்படின்றாங்க. எல்லாமே வந்து சரிதான், எல்லாமே வந்து லீட்ஸ் டு ஹார்ட். அந்த காதல்ங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் எடுத்துகிட்டு போகுது. அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். உங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்கள் ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் அது காரணமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் காதல், இந்த ரிலேஷன்ஷிப், ஃப்யூச்சரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும். பட் இந்த பர்சனோட தாட்ஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் தான். லைக் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அது வந்து அவங்க மனசை உறுத்திட்டே இருக்குது. இட்ஸ் லைக் நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு இருக்கலாம், இல்லைனா வந்து சூழ்நிலையை அவங்க ப்ளேம் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்னால பேசிக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், இல்லைனா அந்த பர்சன் என்ன பண்ண துடிக்கிறாங்க. இட்ஸ் லைக் உங்களோட காதலோட அந்த பேஸ் என்ன, எதை வச்சு நீங்கள் வந்து முன்னாடி போக போகிறீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்து தான் இந்த காதலோட பெரிய பெரிய ஆணி வேறு. அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. இப்போது உங்களோட ஸ்ட்ரென்த்து தான் அவங்களையும் காப்பாற்றி இந்த காதலையும் காப்பாற்றுனீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். மெயினாக இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ், போட்டன்ட். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்கள் மேபி டிவைன் ஃபெமினன் எனர்ஜியில் இருக்கலாம். இல்லைனா வந்து இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களை வந்து அடையிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, இதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சே. உங்களை விட்டு தள்ளி இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், அதே சமயம் இட்ஸ் லைக் யூ ஆர் ஃபெமினன். உங்களை வந்து அவங்க வாழ்க்கை துணையை அடையணும்னா அவங்களுக்கு சில தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு அவங்களே நினைக்கிறாங்க. இதுதான் அவங்கள வந்து உங்களை விட்டு விலக்கி வச்சிருக்கே தவிர உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. அவங்க ரொம்ப ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தைரியம் வேணுமா இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் வேணுமா இருக்கலாம். நீங்கள் மேபி உங்களுக்கு நிறைய அட்ராக்ஷன் இருக்கலாம். நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினனாக இருக்கிறனால என்ன சொல்லுவாங்க, ஸ்வீட்ஸ்ன்னு இருந்துன்னா நிறைய சுற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய காம்படிஷன் இருக்குதுன்னு நினைக்கலாம். இல்லைனா வந்து இந்த பர்சன் அவங்களுக்கே வந்து தகுதியுடையவங்களாக மாற்றிக்கணும் உங்கள் காதலுக்காக அப்படிங்கிறது சில விஷயங்கள் அவங்களுக்கே அவங்க வச்சுக்கிட்ட ஒரு கட்டுப்பாடு தான் அவங்க காதலில் முட்டுக்கட்டையாக இருக்கே தவிர வெளி உலக கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இந்த கார்டு வரமாட்டேங்குது. இப்போ இந்த போராட்டத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த போராட்டத்தினால இந்த காதலை கைவிடுறாங்களான்னா இன்னும் உங்களை தான் தீவிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் கப்ஸ். இதுதான் உங்கள் காதலை கரை சேர்த்த போகுது. நீங்கள் இந்த பர்சன் மேலே வச்சுட்ருக்க அன்கண்டிஷ்னல் லவ் கூடி சீக்கிரம் இந்த பர்சன் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் வந்து அவங்களும் ஒரு வந்து டிவைன் பீயிங் தான். நம்ம யூஸ்வலாக வைக்கிற அந்த சீக்ரெட் மெசேஜஸ் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எல்லா ஹையர் செல்ஃபும் உண்மையை சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து இங்கே உண்மையும் புட்டு வைக்க போகிறோம். இந்த எனர்ஜியெல்லாம் வந்து உண்மைதானா பாருங்கள். புது ஆரம்பம் பாட்டம் டெக்கில் இதை தான் அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. உங்களை விட்டு விலகி இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாரமான விஷயமா இருக்குது. அவங்களோட இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் எப்படி வந்து இந்த புது ஆரம்பத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து தரப்போகிறாங்க. அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கும், அவங்களுக்கு நல்லா தெரியும். மேபி அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். இப்போது அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின ஒரு கிளாரிட்டி இருக்குது, செம கிளாரிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளான பர்சன். உங்ககிட்ட முன்ன பின்ன போகிறது, எத்தனை வச்சாலும் உங்கள் ஸ்வீட், அதாவது உங்களை எப்படி நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மேபி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிவைன் ஸ்பிரிச்சுவல் டீம் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக அவங்களோட டீப் மெசேஜஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. எங்களுக்குள்ளே இருக்க பிரிவு வந்து எங்களால் இல்லை. இட்ஸ் லைக் சூழ்நிலை, அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த எனர்ஜி எனக்கு பக்காவாக பொருந்தது. அப்படின்னா உங்கள் பர்சனோட ஃபஸ்ட் லெட்டர் அதை மட்டும் டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். எதுக்குன்னா இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு. எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த மாற்றங்கள் நிகழும். ஸோ இங்கே புது ஆரம்பம் உங்கள் கைகளில் ரொம்ப மேஸ்குலினோட கைகளில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து அவங்க விடுற மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக வச்சிட்ருக்காங்க.
கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து புரிய வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜியில் நீங்கள் அலைன் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து 2 தடவை டிவைன் ஃபெமினின்னு வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும். நீங்கள் இங்கே ஃப்ளக்சுவேட் ஆகாதீங்க. நம்ம இப்போ வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ்க்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த சீக்ரெட் மெசேஜஸ். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டும் சொல்ல போகிறேன். அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட ஃப்யூச்சரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. இட்ஸ் லைக் இந்த பாதை. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சர் அமையும். நம்ம இதில் ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் உங்களை அப்படியே நட்டாரத்தில் விட்டுட்டு போக மாட்டேன். ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. பைல் 1 பைல் 2 பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு உங்கள் பர்சன் கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் இருக்குது. நிறைய பேர் பார்க்குறீங்க. அதனால தான் இந்த ஸ்பெசிஃபிக் மெசேஜ் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பார்ப்போமா? பைல் 1 கார்டு 1 எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா த மூன், சீக்ரெட், இல்லூஷன்ஸ், அதே மாதிரி ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்கள் வந்து ஒரு நிலா பௌர்ணமி வரணும் அப்படின்னா அதுக்காக 15 நாள் காத்துட்ருக்கணும் அமாவாசையிலேருந்து. இது வந்து ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஏன்னா இங்கே இருக்குது. இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பர்சன் இதனால தான் விலகி இருக்காங்க. சூழ்நிலை தான் காரணமே தவிர அவங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் துளி கூட கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, மை ஹார்ட் ஏக்ஸ் ஃபார் த லவ் வி ஒன்ஸ் ஹேட். இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஏங்குறாங்க உங்களுக்காக. இட்ஸ் லைக் நான் ஏன் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு இன்னொரு ஹிட்டும் இருக்குது. என்னென்னா, ஒரு சிலருக்கு நீங்கள் ஸ்வீட்னால உங்களை சுற்றி நிறைய இருக்குது. ஈல ஒரு ஈயாக இருக்கலாம். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே மெஜிஷியன் அந்த மூன். இந்த பையில சூஸ் பண்ண ஒரு சிலருக்கு உங்களோட எக்ஸ் இல்லைனா பாஸ்ட் பர்சன் உங்களோட காதல் வாழ்க்கையை முன்னாடி போக விடாமல் நிறைய ஸ்பெல் பண்ணி உங்களோட வாழ்க்கையை ஒரு ஸ்டக் எனர்ஜியில் வச்சுருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த பாஸ் வந்திருக்கே தவிர உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை கிடையாது. ஸோ இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம்? ப்ளீஸ் இந்த பாருங்கள், உங்களை குழப்பி வச்சுட்ருக்காங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பெல் ஒர்க். 2 ஆஃப் சோர்ஸ். உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. இங்கே பாருங்கள், 2 காக்கை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அந்த மேஜிக் ஸ்பெல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் காக்காவுக்கும் ரிலேஷன் இருக்கும். எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி வர போகிறீங்க வெளியில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் உங்களோட ரெமெடி. இதுக்கு இன்னொரு நான் விஷயம் சொல்லுவேன். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷம், உங்களோட சந்தோஷம் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டை உங்ககிட்ட தரன்னு இழுத்துட்டு வரும். ஸோ பி ஹாப்பி அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ், இல்லைனா செல்ஃப் ஹீலிங் ஜேர்னி. உங்களோட சந்தோஷம்தான் வந்து இங்கே முக்கியமான திறவுகோல். எதை? உங்கள் காதலை உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு. எந்த ஸ்பெல் ஒர்க்கும் டிவைன் ஃபெமினின் கிட்ட வேலை செய்யாது. அதே சமயம் வந்து டிவைன் ஃபெமினின் கிட்ட வேலை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சந்தேகமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இட்ஸ் லைக் இட்ஸ் மை லவ், ஐ எம் கிளைமிங் மை லவ். இதை டைப் பண்ணுங்கள். இட்ஸ் மை லவ், ஐ எம் கிளைமிங் மை லவ். நீங்கள் என்றைக்கு உங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணிட்டீங்களோ ஃபெமினின் உங்களுக்கு எகென்ஸ்டாக யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் பிரபஞ்சம் சொன்னாங்க கிளைம் யுவர் எனர்ஜி, கிளைம் யுவர் பவர். நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் யூ நீட் டு ஸ்டாண்ட். இங்கே பாருங்கள், உங்கள் காதலில் வந்து காதலை வந்து கழுத்தில் தொங்க போட்டு சுற்றிட்டுருக்கீங்க. $100. ஸோ உங்கள் காதலை யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் தான் இங்கே ப்ரொடெக்டர். இது வந்து மாஸ்குலின் எனர்ஜி. டு பி ஃப்ரேங்க், இங்கே நீங்கள் தான் வந்து ஷெக்மத், ரியல் ஷெக்மத் எனர்ஜி. ஸோ நீங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறிடும். பைல் 2 நீங்கள் 5 ஆஃப் ஷெல்ஸ். ஸோ 5 ஆஃப் கிறிஸ்டல்ஸ், 5 ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பர்சன் உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு காரணம் மெயினாக அவங்களோட பிரச்சனை தான். அவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் எனர்ஜெட்டிக்லாம் நேற்று நைட் ஃபுல்லாக அவங்கள யோசிச்சுட்டு இங்கே பாருங்கள் ஏன் அவங்க உங்ககிட்டேருந்து விலகி போனாங்க. ஐ பிளேம்டு யூ ஃபார் மை ஓன் புல்ஷிட் தட் வாஸ் ஸோ அன்ஃபேர் டு யூ. இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தோனையும் அந்த ப்ளேமை தூக்கி எல்லாம் உன்னால தான், நான் சரியாக தான் போயிட்டுருந்தேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. பட் இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன ரெமெடி? இப்போ ப்ளேம் பண்ணவங்க என்ன பண்ண போகிறாங்க? அடுத்தது உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ப்ளேம் பண்ணிட்டு போனாங்க, ஆனால் என்னாச்சு? உங்களை மிஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நைட் ஆஃப் வான்ஸ். எந்த வேகத்தில் போனாங்களோ அதே வேகத்தில். இட்ஸ் லைக் இந்த பர்சன் தான் இன்கன்சிஸ்டன்ட். இந்த பர்சன் தான் வந்து முன்னாடி வர்றது ஓடுறது. இப்போது நீங்கள் உங்கள் பவரை கையில் எடுத்துட்டீங்க. உங்களோட சந்தோஷம் 8 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. ஓ வா, இந்த பர்சன் அவங்களோட பாடத்தை கற்றுக்கிற வரைக்கும் உங்ககிட்ட வர முடியாது. கண்டிப்பாக வர முடியாது. இந்த பர்சன் வந்து உங்களை ப்ளேம் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் ஹீலிங் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா அதனால தான் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபுல் பொட்டன்ஷியலில் இருக்கீங்க. அதனால தான் இங்கே எல்லாமே வந்து ஒரு
இம்பேலன்ஸ்ட் எனர்ஜியில் இருக்குது. எல்லாமே பேலன்ஸ்க்கு வரும். நீங்கள் உங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த பர்சன் வந்து திருந்தி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பர்சன் குழப்பி இருக்கவங்க ஸ்பெல் ஒர்க்லாம் கிளியர் ஆகி இந்த இந்த பைல் ஒன்னோட பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. 2 பைலோட பர்சனும் நைட் உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து உங்ககிட்ட எப்படி வரதுன்னு தெரியாமல் தயங்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் ப்ளேம் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ரியலைசேஷன் இருக்குது, தப்பு பண்ணிட்டேனா, இப்போ நான் எப்படி போய் பார்ப்பேன், குழப்பம், 8 ஆஃப் சோல்ஸ். இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ எப்படி நான் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவேன், என்ன மூஞ்ச வச்சுட்டு வருவேன், அதுதான் அவங்களோட பெரிய ஸ்ட்ரகிள் இப்போது. ஸோ பார்க்கலாம். ஆனால் அதே சமயம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல், லைட்டன் அப். இதுதான் நான் முன்னாடி சொன்னேன், ஹாப்பினஸ். இந்த ஸ்பெல்லை வந்து இது வந்து தடுத்துரும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். வீடியோ ரொம்ப கூர்ந்து பார்க்குறவங்களுக்கு இதை புரிஞ்சிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து லைட்டன் அப். உங்களை வந்து ஆக்சுவலாக ஸ்பெல் என்ன பண்ணோம், உங்களை வந்து டல் எனர்ஜியில் கொண்டு போகும், மிஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து லாங்கிங், அந்த எனர்ஜி எனக்கு கிடைக்காது, எனக்கு எல்லாமே இப்படி அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே கொண்டு போகும். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி காணாமல் போயிடும். அப்போ ஸ்பெல் பேக் ஃபயர் ஆகும். ஸோ தட்ஸ் வாட் யூ நீட் டு டூ. பேக் ஃபயர் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் தான் டிவைன் ஃபெமினின். ஜஸ்ட் ஃபோக்கஸ். எதில் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களோட ஹாப்பினஸ். உங்கள் ஹாப்பினஸ் தான் உங்களோட கீ. இதை விட ஏதாவது எளிய மருந்து உங்களுக்கு சொல்ல முடியுமா பிரபஞ்சம்? சந்தோஷமாயிரு, உன் காதல் உங்ககிட்ட வந்து சேருன்றாங்க. இதுக்கு வேறு ஏதாவது ரெமெடி உங்களுக்கு தேவையா? ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் டு யூ ஃபார் ஆல் த பெயின் தட் ஐ காஸ்ட் யூ இன் த பாஸ்ட். போதுமா? பைல் 2 அப்பாலஜி வருது, அதே மாதிரி பைல் 1 உங்களுக்கும் அப்பாலஜி வருது. இட்ஸ் லைக் எல்லாமே மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. தேவதை கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு யாருக்கும் வெக்கம் இருக்காது. ஸோ ப்ளீஸ் ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். ஒன் டே வி வில் பி டுகெதர் அகெயின். போதுமா? இட்ஸ் ஆல் அபவுட் கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எல்லாமே வந்து குழப்பம் இருந்தது, சரி ஓகே எல்லாம் சொல்கிறீங்க வியாக்கியானமாக, ஆனால் வருவாங்களா அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க, எஸ் ஐ வாண்ட் டு கம். வரதான் போகிறாங்க. ஒரு நாள் நீங்களும் அவங்களும் சேர்ந்து திரும்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா கன்ஃபர்மேஷன்? ஐ எம் நாட் யூஸ் டு பீயிங் லவ்ட். இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து மெயினாக ஓடினதுக்கு, உங்களை ப்ளேம் பண்ணதுக்கு, இல்லைனா வந்து நாம் என்ன தான் முயற்சி பண்ணாலும் கடைசியில் இவங்களே நம்மளை ஏமாற்றிடுவாங்க, இல்லைனா வந்து இந்த அளவுக்கு காதலிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்குது, அந்த சுய சந்தேகம், இட்ஸ் லைக் செல்ஃப் டவுட். அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் இல்லை, இதெல்லாம் நிறைய பிரச்சனை. அது அவங்க ஹீல் பண்ண வேண்டியது ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ ரியலி சி மை செல்ஃப் செட்டிலிங் டவுன் வித் யூ. போதுமா? ஃபைனல் கார்டு சூப்பர் கன்ஃபர்மேஷன். அவங்களால பார்க்க முடியுதா உங்களோட சேர்ந்து அவங்க வாழ்க்கையை வந்து ஃப்யூச்சரில் செட்டில் ஆகுறது. ஸோ அதனால தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக மண்டையை போட்டு குழஞ்சிட்ருக்கேன். எப்படி வர போகிறேன், என்ன பண்ண போகிறேன், என்னோடய உணர்வுகள் வந்து மாறலை, ஸோ நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ரீடிங். யாருக்காவது எங்கேயாவது உள்குத்து இருக்கான்னு மட்டும் பார்க்கலாங்க. பாருங்கள், குயின் ஆஃப் கப்ஸ். நீங்கள் தான் வந்து இங்கே வந்து உங்களை தான் திருப்பி விட ட்ரை பண்ணுறாங்க ஸ்பெல் ஒர்க்னால. ஸோ நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னாவே போதும். இட்ஸ் லைக் பயப்பட தேவையில்லை. நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே இன்னும் வெளியில் போங்க, நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா சிரிங்க, நல்ல மூவி பாருங்கள், ஜஸ்ட் என்ஜாய் யுவர் லைஃப். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. போதுமா? ரொம்ப ரொம்ப தெளிவான கார்ட்ஸ் இன்றைக்கி, ரொம்ப ரொம்ப தெளிவான எனர்ஜி. ஸோ நேற்று நைட் ஏதோ ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு, எனர்ஜி ஷிஃப்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. இங்கே ஃபோக்கஸ் எங்கேயோ போகிறது. ஐ திங்க் உங்களால் படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஃபியூ மெசேஜஸ் மட்டும்தான், அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யுவர் பாடி தேன் டு யுவர் சோல். இந்த பர்சன் வந்து பாஸ்டில் உங்களோட பாடி, உங்களோட ஃபீச்சர்ஸ் பார்த்து தான் அட்ராக்ட் ஆகிருக்காங்க. பட் இப்போது அதுக்கான ரியலைசேஷன் பாடங்கள் இங்கே பாருங்கள். அதனால தான் வந்து அவங்க உங்களை விட்டு ஓடிருக்காங்க. மேபி நீங்கள் வந்து டூ பியூட்டிஃபுல், இல்லைன்னா வந்து நாட் ரீச்சபிள். இட்ஸ் லைக் ஒரு பெடஸ்டலில் இருக்க எனர்ஜி. அதனால தான் இங்கே, அதனால் இந்த பர்சன் உங்களை ப்ளேம் பண்ணிவிட்டு ஓடிருக்கலாம். சரி ஓகே, இது ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான், தட்ஸ் ஓகே அப்படின்னு. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு ரியலைசேஷன் இருக்குது. யுவர் மைண்ட், ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அப் ஆன் அஸ். போதுமா? கிளைமிங் எனர்ஜி. ஸோ இப்போ இதனால தான் நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்லுது. நீங்களும் இப்போ கிளைம் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இந்த பர்சன் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப அவசியம், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஸோ கமெண்ட், சப்ஸ்கிரைப், லைக் எல்லாமே பண்ணுங்கள். எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் தான் நம்மளுக்கு. ஐ வாண்ட் யூ பேக், பட் தட்ஸ் ஃபார் மை ஓன் பெனிஃபிட். ஸோ ஒரு சிலருக்கு நான் இதனால தான் இந்த ரீடிங் பார்க்குறது. ஸோ ஒரு சிலருக்கு இந்த பர்சன் திரும்பி வரலை, இல்லைனா திரும்பி வந்தால் வேறு ஏதாவது இன்டென்ஷன் இருக்குது. ஏன்னா இங்கே டிவைன் ஃபெமினின் உங்களுக்குன்னு சில கிஃப்ட்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வராங்களா அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க உங்கள் எனர்ஜியை, நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த எனர்ஜி அவங்க மேட்ச் பண்ணலனாவே பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நாக் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஓகே, இது வந்து என்னோட எனர்ஜிக்கு அவங்க அலைன் ஆகலை, அதனால் அவங்களால வர முடியல, தட்ஸ் ஓகே.
ஒன்றா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, டைம் கொடுங்க. அப்படி இல்லைனா வாக் அவே. இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் மெசேஜ். ரிமெம்பர் திஸ். ஜெய் சாரம். காட் bless you.